ராமனுக்கு வரும் பெரும் பாதகம் தீர்த்த பிஞகரை தொழுவதற்கு, பிஞகர்னா வித்தியாசமான தலைக்கோலம் உடையவர், ஆற்றல் உடையவர், நினைந்து போய் பெருமகிழ்ச்சி துண்ணி மனங்கரைந்து உருக. துண்ணினா உற்று, ரொம்ப மகிழ்ச்சியோடு ராமேஸ்வரத்தை பார்க்கறது கேள்விப்பட்டிருப்பாங்க. அதனால ஒரு தலத்தை பற்றி கேள்விப்பட்டா பார்க்கறதுக்கு மனம் மகிழ்ச்சியா இருக்கும், சீக்கிரம் பார்க்கணும்னு நினைக்கும். அதுதான் துண்ணினா நினைந்து உற்று மகிழ்ந்து மனம் கரைந்து உருக தொழுது எழுந்தார் சொல்லரசர். புவனத்தில் இருந்து தொழுது எழுந்தார் சொல்லரசர் நாவுக்கரசு பெருமான் என்று சொல்கிறார். தேவர்களும் தனிமுதலை திரு ராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை. தேவர்களும் தனிமுதலை, மனிதர்கள் மட்டுமல்ல, விண்ணில் இருக்கக்கூடிய தேவர்களும் தொழுகின்றவர். தனி முதல், அவர் ஒருத்தர் தான் கடவுள், வேற யாரும் கடவுள் கிடையாது. தேவர்களும் தனி முதலை திரு ராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை. திரு ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மற்ற இடத்துல பொதுவான பெயர்களை சொல்வார்கள். ஆனால் இந்த இடத்துல மட்டும்தான் சங்கரனை என்று பேசுகிறார். சங்கரன்னா என்ன அர்த்தம்? துன்பத்தை நீக்கி இன்பத்தை தரக்கூடியவன். இந்த ராமேஸ்வரத்தில் சொல்றார். ஏன்? ராவணனை கொண்டதுனால ராமனுக்கு துன்பம், அதனால துன்பத்தை நீக்கி அவனுக்கு இன்பத்தை கொடுப்பதற்காக உள்ள அந்த பெருமானுக்கு ராமேஸ்வரத்து மேவிய சங்கரனை என்றார். எதிர் நின்று முன்னால் நின்று விருப்பூர் மொழியால் தனக்கு வேண்டிய அமைப்பில் மகிழ்ந்து இச்சையோடு விருப்பமான மொழியால் பாவத்தொரு நேரிசைகள், நேரிசைகள் முதலான தமிழ் பாடி, நிறைய நேரிசை பாடல்கள் நிறைய படித்தார். பாவத்தொரு நேரிசைகள் முதலான தமிழ் பாடி நாவரசர் திருத்தொண்டு நலம் வருக செய்து அமர்ந்தார். இல்லையா? அங்கே நிறைய நேரிசை பாடல் படித்தாரு, திருத்தொண்டு செய்தாரு, அங்கே தங்கியும் இருக்கார். நலம் வருக செய்தமர்ந்தார். தமிழ் பாடிங்கிறார். அவருடைய பாடல்கள் எல்லாம் தமிழ் பாடல்களாக இருக்கின்றன என்ற அமைப்பிலே அந்த சொல்றார். என்ன படிச்சாருங்க? நிறைய படிச்சிருக்காருன்னு சொல்றாரு. திரு நேரிசையில் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்றாரு. ஒரு பதிகம் தான் நான் படிச்சிருக்கேன். என்ன பதிகம்? பாசமும் என தொடங்கும் நேரிசை. பாசமும் என தொடங்கும் நேரிசை. எந்த பதிகம்? நான்காம் திருமுறை 61வது பதிகம். ஆமா, நான்காம் திருமுறை 61வது பதிகம். பாசமும் கழிக்க என்ற பதிகம் இங்க படிக்கிறார். ராமேஸ்வரத்தில் நிறைய படிச்சிருக்கான்னு சொல்றாரு. அவன் கிடைக்காது, நிறைய போச்சு. அது மாதிரி தெரியும். ஒரு முக்கியமான செய்தியை அந்த உரையாசிரியர் நம்முடைய அருணை வடிவேல் முதலியார் கொடுக்கிறாரு. கம்பராமாயணத்தில் ராமனை பற்றி எழுதுகிற போது
ராமேஸ்வரத்துக்கு வழிபாடு செய்வதை குறிப்பிடுகிறார்கள். அப்படி குறிப்பிடுகின்ற அமைப்பிலே அவருக்கு துணை செய்த பதிகமாக இந்த பதிகத்தை சொல்றார். கம்பராமாயணத்துல ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்த அந்த செய்தியை குறிக்கின்ற பொழுது இந்த பதிகம் அவருக்கு உறுதுணையாக இருந்துச்சான். கம்பருடைய ராமாயணம் செலுத்துவதற்கு ஒரு வால்மீகி ராமாயணத்திலிருந்து எடுத்திருக்கிறாரு. சங்கேதிக்கை பாடல்களும் நிறைய உண்டு. காப்பியத்தில் இருக்கக்கூடிய மணிமேகலை எல்லாம் உண்டு. அது போன்ற அமைப்பிலே காலத்தால் இது பின்னால் உள்ளதான். கம்பருடைய ராமாயணம் நம்முடைய திருமறைகள் முன்பு உள்ளது இல்லையா? நம்முடைய அப்பர் பெருமான் போது கிபி 6ஆம் நூற்றாண்டு, இவருடைய 12ஆம் நூற்றாண்டு மேலதான் வரும். அப்ப இந்த பாசமும் என்று சொல்லக்கூடிய இந்த பதியத்தினுடைய செய்திகள் கம்பராமாயணத்தில் கம்பருக்கு ராமேஸ்வரத்தில் வழிபாடு செய்கிற அமைப்பை கொண்ட செய்திகளை சொல்வதற்கு உபயோகப்பட்டது என்று நம்ம உரையாசிரியர் எழுதார். அவருடைய வழிவை கொடுக்கிறார். அடுத்து அங்குறைந்து ராமேஸ்வரத்தில் இருந்து கண்ணுதலால் அடிசூடி நெற்றிக்கண்ணையுடைய பெருமானுடைய திருவடியை சூடி, அதாவது வழிபாடு செய்து அகன்று போய் அந்த ராமேஸ்வரத்தை விட்டு மாறி பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை சூழ் நெல்வேலி வந்திருக்காரு. பாடு கிடையாது. திருநெல்வேலிக்கு ஞானசமுத்திர மருதை வந்த ஒரு வழியில் தான். ஆனால் வந்திருக்காரு திருநெல்வேலிக்கு. எழுந்து போயிடுச்சு. அங்கே புத்தில் அறிக்கை விட்டாங்க இல்லையா, தில்லை கோவிலில் அதில் போயிடுச்சு. அங்குறைந்து கண்ணுதலால் அடிசூடி அகன்று போய் பொங்கு தமிழ் திருநாட்டு புறம்பனை மேல்னா நிறைய வயல்கள் சூழ்ந்த நீர்நிலைகளும் வயல்கள் சூழ்ந்த. புறம்புன்னா ஊருக்கு வெளிப்பக்கம் வயல், பனைனா நீர்நிலை நிறைய உள்ள இடம். நெல்வேலி செங்கண் விடையார் மன்னும் திரு காணப்பேர் காளையார் கோயில் சொல்றாங்க இல்லையா, பாண்டி 14 ஒண்ணு. செங்கண் விடையார் மன்னும் இல்லையா, சிவந்த கண்களை உடைய திருமாலே ரிஷபவாகனமாக இருக்கக்கூடிய பெருமான் மன்னும்னா இருக்கின்ற திருக்கானப்பேர் காளையார் கோவில் முதலா எங்கு நிகழ்தானங்கள் எல்லாம் புக்கு இறைஞ்சுவார். திருநெல்வேலி காளையார் கோவில் அது தவிர போற வழியில் இருக்கக்கூடிய சிவத்தலங்கள் எல்லாரையும் தானங்கள்னா தலங்கள் எல்லாம் புக்கு இறங்குவார். அந்தந்த இடத்துக்கெல்லாம் போய் பெருமானை தரிசிச்சுட்டு வந்திருக்கிறார்கள். பாடியிருப்பார் நிச்சயமாக. ஆனால் பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. திருநெல்வேலிக்கு கிடைக்கவில்லை, காணப்பேருக்கு கிடைக்கவில்லை. அது மட்டுமல்ல, இன்னொன்று சொல்லலையா, எங்களிகள் தானங்கள் எல்லாம் இந்த 2 தலங்கள் மட்டும் இல்லை, வேறு தலங்களும் பார்த்துக்கிறாங்க. அது எந்தெந்த தலங்கள்னு தெரியும், குறிப்பு இல்லை. பாடல் தான் குறிப்பு இருக்கும். அதையும் தொழுது பல வகையாலும் சொல் தொடை வன் தமிழ்மாய் பாடி வலுவில் திருப்பணி செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் ஒளிகுணரும் ஓவாது சிவந்தாள்கள் தழுவிய சிந்தையின் உணர்வும் தங்கிய நீர்மையில் சரிந்தார். தலங்கள்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்தார் அப்படின்னா, பார்க்கிற தலங்கள் எல்லாருமே தமிழ் மாலைகள் அவருடைய பெருமானை போகின்ற பாடல்களை பாடினாராம். தொழுது பல வகையாலும் கமா சொல் தொடை வண்டமிழ் மாலை பாடி, இல்லை வண்டமிழ் பாடி. சொல்லிலான மாலை, அது பூவானான மாலை மற்றவர்கள் பொழுது, இவர் பொழுது சொல்லான தொடைனா மாலைன்னு அர்த்தம். சொல்லிலான மாலை தொடை வண்டமிழ் பாடி வலுவில் திருப்பணி செய்து எல்லா தலங்களிலும் உளவாரப்பணியும் செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் ஒளிகொணரும். கண் பார நீர் எப்ப பார்த்தாலும் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது. பெருமானுடைய திருவுருள் கருணையும் அவர் மனிதர்களுக்கு செய்யக்கூடிய பல்வேறு வகையான அந்த கருணை வடிவிலான அருள் தொழிலை நினைச்சு இவர் கண்ணீர் ஒழிந்து கொண்டிருக்கிறார், ஆனந்த கண்ணீர் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். ஓவாது சிவந்தாள்கள் தழுவிய சிந்தை உணர்வும். எப்ப பார்த்தாலும் சிவனுடைய நினைவுதான். பெருமானுடைய கருணையில்தான் இந்த உலக இயக்கமே நடைபெறுகிறது என்ற அமைப்பு. தனக்கு இப்படி பெரிய ஒரு வாழ்வு கொடுத்துருக்கிறாங்க இல்லையா, அதை நினைத்து நம்ம அப்படி நினைக்கணும். எவ்வளவு பெரிய வாழ்க்கை நம்ம கொடுத்துருக்காரு. இந்த புத்தகம்லாம் கடைக்கு உண்டு, நிறைய பேர் வீட்லேயே இருக்கும், எடுத்து படித்தோமா, இன்னைக்கு ஏன் படிக்கிறோம், பெருமான் ஒரு வாழ்க்கை நம்ம கொடுத்துருக்காரு.
அந்த வினைப்பயனை நாம் செஞ்சிருக்கிறோம், பெருமாள் கொடுக்குறார். இல்லைன்னா புஸ்தகம் இருந்தால் எத்தனை புஸ்தகம் வச்சுருந்தாலும் புஸ்தகம் வாங்கி வாங்கி வச்சுக்கிடுவோம், கொடுத்தெல்லாம் வாங்கி வச்சுக்கிடுவோம். ஒரு காலத்தில் படிப்போம், பரவாயில்ல, ஒரு காலத்தில் படிப்புன்னு நினைச்சோம் இல்லையா, நினைச்சது பெருமாள் இப்போ முடிச்சிருக்கிறார் இல்லையா, என்ன நினைச்சாலும் முடிப்பாருங்க. அதுதான் முக்கியமானது. திருமறைகளை படிக்கும்போது சாமியை வணங்கிருக்கும் போது நமக்கு என்ன உரைப்பு வேணா கேட்டதெல்லாம் கொடுப்பார். ஆமாம், நிச்சயம் கொடுப்பார். தகுதி இல்லைன்னா கூட தகுதியை வரவழைச்சு நமக்கு கொடுப்பார். ஏன் ஒரு பாட்டை படிக்கிறோம், வார்த்தையே தப்பு, ஒரு சின்ன உதவி செய்யணும்ட்டு நம்ம விஜய ஐயப்பன்ட்ட, சௌதாமினி, இன்னும் சில அன்பர்கிட்ட தான் முசாயன்னு கேட்டேன். அந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அவங்க பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஆர்வத்தோடு ஈடுபாடோடு இருக்கிறாங்க. புத்தகத்தை பயன்படுத்தணும், அது வேணும். எனக்கு ஈரோட்டில் ஒரு பெரிய பாசறை இருப்பார். ஈரோட்டு பாசறைன்னு வேறு பாசறை, நமக்கு அந்த பாசறை இல்லை, நமக்கு வேறு பாசறை. இப்போ ஈரோடு பெரிய பாசறையாக இருக்குது. தமிழகத்தில் ஒரு காலத்தில் சைவம் சிறந்த இடம் எதுன்னு கேட்டால் சோழவள நாடு, அதுக்கு பிறகு பின்னால் கேட்டால் நெல்லை சீமைமாங்க. என்னை கேட்டால் இப்போ இருக்கிறதுல சைவம் சிறப்பாக இருக்கக்கூடிய இடம்னு கேட்டிங்கன்னா அந்த ஈரோடு தான், கொங்கு நாடு தான். மிக அருமையான அமைப்பு, சும்மா சொல்லக்கூடாது. அது எனக்கு என்ன நினைச்சாலும் ஒரு வாய்ப்பு, ஒரு ஆள் திடீர்னு கூப்பிட்டு 3 நாட்கள் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஒரு நாள் நிகழ்ச்சியில் நீங்கள் முதல் நாள் நிகழ்ச்சி கலந்து கொள்ளணும், பேசணும். சரி பேசுகிறேன், தலைப்பு நீங்கள் சொல்லுங்கன்னாரு. தலைவர் நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் சொல்லுங்கள். தலைவர் நான் சொன்னேன்னா நான் எனக்கு தெரிஞ்சு விளையாடிச்சுட்டு போயிடுவேன், நீங்கள் சொல்லுங்க என்ன. அது யாருமே பெரிய சித்தாந்தம் திருமறையிலையும் நம்ம விஜயசூரில் வருவாங்க இல்லையா, பவானி தியாகராஜன் வீட்டம்மா, அவங்க பவானி தியாகராஜன் நடத்தக்கூடிய அந்த இது சரியா அப்படின்ட்டேன். அவங்க தலைப்பு தாயினும் நல்ல தலைவன் ஒன்று, இன்னொன்று தம்முதல் அப்படின்னு 2 தலைப்பு. எது வேணாலும் நீங்கள் எடுத்து பேசுங்கன்னாங்க. என்ன இருந்தாலும் மனசு கொஞ்சம் பயம் இருக்கு இல்லையா, புது இடம், அது அடிப்படையெல்லாம் பெரிய இடங்கள் அங்கே வையாபுரி போன்ற சித்தாந்த சிறுமொழிகள்லாம் இருக்கக்கூடிய இடம். அதனால் இப்போ போய் தொற்ற வேண்டாம், சித்தாந்தத்தை மாட்டிக்கிடக்கூடாது, ஆழம் தெரியாமல் காலை விடுதான்னு சொன்னோம் இல்லையா, வேண்டாம். தாயினும் நல்ல தலைவன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்தான்னா நம்ம பொறுத்தது அவங்களுக்கு தெரியலையா, எதை செய்தாலும் ஒரு முழுமையாக சிறப்பாக நல்லா செய்யணும். ஒரு பாட்டு தான் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு தான் எனக்கு தெரியும், நான் ஒன்றும் தெரியாது இல்லை. வாழ்நிலை தொட்டும் தாயினும் சார பரிதினி வாவியினுடையது. மற்றதை பார்க்கணும், எனக்கு இருக்கிற நிறைய பார்க்கக்கூடிய சூழலில் தொடர்ந்து நேத்தான் சொன்னியா, நீ பஸ்ஸில் வரும்போது கடைசி 20 பாட்டு படிச்சிருக்கேன். இது காலையில் ஒரு நிகழ்ச்சி, மாலையில் ஒரு நிகழ்ச்சி, அங்கே பயாச்சு. அது ஒன்று கட்டி தெரிஞ்சு பெரிய சனி அபிராம சாமி ஒருத்தர் பேச வந்தார், கேட்கன்னு போனேன். திருவரிப்பேன் இது மாதிரி சிந்தனை இறங்கும். இது மாதிரின்னா நம்ம பேசலாம் நான் சொல்லியிருக்கோம், அங்கே ஆளாலும் கருத்து சொல்லுவாங்க. நிறைய விழா போயாச்சு. அது போட உடனே அதை அன்னைக்கு ஒரு 60-70 பேர் இருந்தாங்க. தமிழசாமி தர்மபுரம் ஆதீனத்துக்கு வந்துட்டார், திருவள்ளிக்கார் மீனாட்சி தமிழ் நூலை பற்றி கொஞ்சம் தயவு செய்து சொல்லியிருந்தாங்க. திடீர்னு சொல்லியாச்சு, முடிச்சாச்சு. சொல்லி முடிச்சது விட்டு அது ஏதோ சொல்லிட்டேன். திருவள்ளுவர் ஞாபகம் இருந்துச்சு, நமக்கு ஞாபகம் இல்லை. 10 திரைக்கு ஞாபகம் இருக்கிறதுனால பல இடங்கள் சொல்லி முடிச்சாச்சு. ரொம்ப சிறப்பாக போச்சு. அப்போ ஆளை விட்டாங்களே உட்காந்து முடியாது. வேறு சன்னிதான் அவர் தமிழசாமி நிறைய பேச்சு 97, 98, 99, 100வது திருவள்ளுவர் பாடல்களை சொல்லிட்டு கொஞ்சம் தான் சொன்னார். அவர் நீதியை பேராசிரியர் சொல்லுவார் அப்படின்ட்டார். அது மட்டும் இல்லை, அடுத்து உண்மை விளக்கத்தை தொடர்ந்து சிந்திக்கப்படுற முன்னுரை கொடுப்பாருன்ட்டார். நான் எட்டி பார்த்துட்டு நான் போனது எதுக்கான்னா அந்த தம்பராசாமியை பார்க்க தான் போனேன். திருநெல்வேலியில் இருந்தவர் இப்போ தான் தம்பராசாமி ஆகியிருக்காரு. பார்க்கணும், பழக்கம் விட்டு. நம்ம ஓதுவாமூர்த்திக்கெல்லாம் நல்லா தெரியும். நம்ம ஓதுவாமூர்த்தி குடியிருக்கிற விட அவருடைய வீட்டில் இருக்கார். இப்போ சாமி ஆகிட்டார் முன்னால், இப்போ அதில் இருக்கார். அதுக்காக தான் நான் பார்க்க போனேன். முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சரி, ஏதோ நானாக செய்ய போகிறேன். இந்த நின்னாச்சுன்னா அந்த மைக் அப்படி உங்களுக்கு கொடுக்குற மாதிரி உள்ள பெருமாள் இருக்கிறார், அவர் சொல்லிட்டு போகிறார். உண்மை விளக்கத்தை அப்படி சொல்லி அது மாதிரி இதே பார்த்தேன். நல்லா செய்யணும், நேரம் இல்லை, என்ன செய்யணும்? அந்த இடத்துல பேசுகிறதா இருந்தால் சும்மா கதை விடலாம். தாயின்னு சாலப்படுத்தினா கதை எவ்வளோ கதை இருக்குது நமக்கு. புராண இதிகாசங்களை நிறைய கதை, அம்மா கதையெல்லாம் இருக்குது, பண்ணி கதையெல்லாம் இருக்குது. எல்லா கதையும் எடுத்து சொல்லிடலாம். அதையும் சொல்லணும். கடைசி முடிக்கும்போது தாய்ப்பண்டி கதை கட்டாயம் இது சொல்லி தான் ஆகணும். பெருமான் தாய்ப்பண்டியை வந்தாச்சா அதை கட்டாயம் சொல்லித்தாங்க. மிக சிறப்பான ஒரு அமைப்பு.
புராண இதிகாசம். ஆனால் அதுக்கு முன்னால் நாம் சொல்லும்போது நம்மகிட்ட எது வைப்பாங்க? இப்போ என்ன சொல்லணும்? 12 திருமுறைகளில் இருந்து இது போன்ற செய்திகள் எங்கெல்லாம் வருகிறதா பார்க்குறேன்னு எனக்கு ஒரு எண்ணம். நேரம் கிடைக்கல. அதனால் என்ன சொன்னேன், என்னுடைய மாணவர்களில் திருஞான சம்பந்தர் யார் வருது, எந்தெந்த இடத்துல வருது கொடுங்க 3 திருமுறை. நான் கூட தனித்தனியாகவே கூட கொடுத்தாலும் பார்த்தேன். சரி வேண்டாம், ரொம்ப ஆளை சேர்த்தணும் நம்ம ஒரு மாதிரி நினைக்கக்கூடாது. பாத்தியத்துக்கு வேலை இல்லை, நம்மளை கூட பாட வச்சுட்டான்னு சொல்லுவாங்க. என்னையை குறை சொல்லாமல் இருக்கணும்ல. ஒன்றும் இல்லையா, அவருக்கு எதுக்கு ஒன்றும் தெரியாது, எல்லாம் எங்கட கேட்டு தான் இருக்கும். போங்க, நான் எழுதி கொடுத்து தான் படிக்கிட்டு இருக்கேன்னுவாங்க. அதனால் திருஞான சம்பந்தருக்கு ஒருத்தர், திருநாவுக்கரசருக்கு ஒருத்தர், சுந்தரமூர்த்திக்கு ஒருத்தர், நாவுக்கரசருக்கு மணிவாசகருக்கு ஒருத்தர் அப்படி கொடுத்து வாங்கியிருக்கேன். மணிவாசகர் கொண்டாந்து ஐயா கொடுத்தாச்சு, சம்பந்தருக்கு கொடுத்தாச்சு. திருநாவுக்கரசர் அடுத்த ஒவ்வொரு காரியம் இருக்காங்க. லீலாவதி அம்மா வரல, தருவோம்னு நினைக்கிறேன். எஞ்சி உள்ளதுலையாவது கொஞ்சம் நான் பார்க்குறேன், நானும் செய்யணும்ல. சும்மா இருந்தால் எப்படி எதையா செய்யணும் இல்லையா? கன்சாக்னா நம்மளுக்கு எதிர்பார்க்குறாங்க, எதிர்பார்க்கிற போது நம்மளும் தரமாக செய்ய வேண்டும். 2 மணி நேரம் அழகாக பேசலாம், அதுவும் தாயை விட பெருமான் சத்து நல்லா பேசலாம். எங்கெங்கெல்லாம் தாய், எல்லா இடத்துலையும் தாய் வருது, அது பேசலாம். ஆனால் தலைப்பு என்னென்ன, தாயினும் சால பறிந்து, தாயினும் நல்ல தலைவன் இல்லையா? அப்போ அனைவரும் பங்கு. இப்போ நீங்களும் படிச்சுட்டீங்க புறத்தை திருப்பி இல்லை, நான் படிக்க முடியல. அது மாதிரி இந்த படிக்கிறதுக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இல்லைன்னா படிப்போமா? வரட்டி படிச்சுக்கிட்டு இருக்க இந்த புத்தகம்லாம், எந்த புத்தகம் எல்லா புத்தகம் வச்சுருக்கோம். படித்தவா இப்போ கிழிஞ்சு ஊற்றி புத்தகம் அவங்க எல்லாம் படித்து கிழிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இது கிழியுது. ஏன் திருப்பி பார்க்கறதுனால இந்த மாதிரி ஆகக்கூடிய வைப்பது. மற்ற புத்தகம் நீட்டாக இருக்கும், இந்த புத்தகம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஏன்னா மாற்றி பார்க்கறதுனால அது மாதிரி அருமையான அமைப்பில் அதை சொல்கிறாரு. தொழுது பல வகையாலும் சொல் தொடை வன் தமிழ்வாடி வலுவில் திருப்பணி செய்து மனம் கசிவுற்று எப்பொழுதும் ஒழுகிய கண் பொலிமுறலும் ஓவாது சிவந்தாள்கள் தழுவிய சிந்தையில் உணர்வும் சங்கிய நீர்மையில் சரிந்தார். என்னாச்சு? வயசாயிடுச்சு, உடம்பும் ஆயிடுச்சு. போய் பார்த்துட்டு இருக்காரு. அப்படின்னாலும் என்னாச்சு? உடம்பு கொஞ்சம் தளர்வடைகிறது. இந்த நிலையில் இருந்தார்னா அப்பதான் தெரிஞ்சுட்டாரு, இனிமேல் நம்ம அதைய கூடாது, ஒரு இடத்துலையே இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரம் எங்கே வந்தார்? திருப்புவலூர் வந்துட்டார். அவர் கடைசியாக திருநாவுக்கரசர் இருந்த தலம் இது திருப்புவலூர். அந்த தலத்துக்கு வந்துட்டார். திருப்புவலூர் எங்கே இருக்கு? சோழ நாட்டில் இருக்கு. காவிரி வாயு பொன்னிவள நாட்டில் இருக்கு. இப்போ இவர் எங்கே இருக்காரு? தமிழ்வாயும் நாட்டில் இருக்கார். குறிப்பிடுறார். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். ராமேஸ்வரத்தில் இருக்கார் இல்லையா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கார். கன்னி தமிழ்நாடு சொல்றார். பாட்டை பாருங்க, ஹெடிங் போட்டுங்க. திருப்பூர் அடைதல் தேம்பொழியும் செந்தமிழ்நாட்டில். பாண்டிய நாட்டுக்கு பேர் என்ன? அது தமிழ்நாடு, செந்தமிழ்நாட்டு. அந்த செந்தமிழ் எப்படிப்பட்ட நாடு? தேன் போன்று சுவையை கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு. தேன்பொழியும் செந்தமிழ் நாட்டில் எங்கும் சென்று இறைஞ்சி, ஒரு இடம் விடல, எல்லாத்தையும் பார்த்து சாமி விட்டார். பாட்டு தான் நமக்கு கிடைக்கல. தமிழ்நாட்டில் பாண்டிய நாட்டில் எல்லா தரத்துக்கும் போயிருக்காரு, வழிபாடு செஞ்சிருக்காரு, பணியும் செஞ்சிருக்காரு. பாட்டு கிடைக்கல இல்லையா? சென்றிறைஞ்சி பாம்பு அணிவார் தமைப்பணிவார். பாம்பை அடித்த பெருமானை தாம் பணிந்தாராம். முடிச்சாச்சு. பாம்பு அணிவார் தமா பணிவார். பொன்னி நாடு அணைந்து, செந்தமிழ்நாட்டுக்கு எங்க போறாரு? பொன்னி நாட்டுக்கு, காவிரி நாட்டுக்கு, சோழ நாடு சோறு உடைத்து அங்க போறாரு. பொன்னி நாடு அணைந்து, அது எப்படி இருக்கு அந்த ஊரு? வாம் புனல் சூழ் வளநகர்கள் பின்னும் போய். இங்க தமிழ்நாட்டில இருந்து போறாரு, தஞ்சாவூருக்கு போறாரு. தஞ்சாவூர் போகும்போது என்ன ஆகும்? பல ஊர்களை கடந்து கிடந்தால போகணும். அப்படி பல ஊர்களை கடந்து போனார்களாம். அந்த கடந்த ஊர்கள் எப்படி இருந்துச்சா? வாம்பூனல் சூழ் வளநகர்கள், வளமையான நகர்கள். அந்த நகரெல்லாம் எப்படி இருந்துச்சு? சுத்தி பூரா என்ன இருக்கு? நீர் இருக்கிறது. ஏன்? காவிரி பாய்கின்ற நாடு, பொன்னிவள நாடு. வாம்புனல்னா ஓடிக்கொண்டிருக்கும் நீர்னு அர்த்தம். ஏன் ஓடிக்கொண்டிருக்க நீர்னா? எல்லா காலங்களிலும் அந்த நதி நீர் ஓடுகிறதுன்னு சொல்றார். கடுக்கட தண்ணி இல்லை, எப்போ மழை வச்ச தண்ணி இல்லை. இது காவிரி ஆறு
எல்லா காலங்களிலும் நீர் வரக்கூடியவை. வாம் புனல், வாம்னா ஓடிக்கொண்டிருக்கும் நீர், வற்றாத நீர், எல்லா காலங்களிலும் உள்ள நீர் உள்ள அந்த வளநகர்கள் பின்னும் போய், இவர் முன்னால போறாரு, அந்த நகர்கள்லாம் பின்னால போகுது. தஞ்சை மாவட்டத்துக்கு உள்ள போயிட்டார், சோழ நாட்டுக்கு உள்ள போயிட்டார். வணங்கியே, அப்போ வணங்கியே தான் போயிட்டு இருக்காரு, கையை கும்பிட்டுட்டே போயிட்டு இருக்காரு. நாம சாமியை கும்பிடுறது கூட சாமி பார்த்தா கும்பிடுவோம், அடுத்த சாமி எத்தனை தான் கும்பிட்டு இருப்போம். ஆனால் நாவுக்கரசர் கையை அப்படியே கும்பிட்டுக்கிட்டே தான் போறார். ஏன்? உயிர்களை கூட சிவனுடைய அம்சமாக நினைத்து உயிர்களை வணங்குகின்ற தன்மையில் இருக்கிறார். இல்லைன்னா பார்க்கிற உயிரெல்லாம் பரமேஸ்வரனும் பரமேஸ்வரன் நினைப்பாருன்னா கைலி காட்சி. பின்னும் போய் வணங்கியே பூம்புகழூர் வைந்தடைந்தார். பொய்ப்பாசம் போக்குவார். பாசங்களில் இருந்து நீங்கியவர், பற்று அறுத்தவர், அவருக்கு அது சரி. அவர் அதை அறுத்தது மட்டுமல்ல, நமக்கும் அந்த பாசங்களை நீக்கியவராம் அவர். வார்த்தையை பாருங்க, பொய் பாசம் போக்குவார். நமக்கு, அவருக்கு மட்டுமல்ல, அவருக்கு நீக்கிக்கிட்டார். எப்படின்னு காமிச்சாரு, நமக்கும் அவருடைய பாடல்களின் வாயிலாக, அவருடைய வழிபாட்டு முறையிலே இல்லையா, அவருடைய செயல்பாடுகளின் அமைப்பிலே, வாழ்க்கை முறையிலே நாமும் இந்த உலகத்தின் மேல் உலகிலே உள்ள பற்றை நீக்க வேண்டும் என்ற பாடத்தை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். பொய் பாசம் இல்லையா, உண்மையான பாசம் அல்ல, பொய்யான பாசம் உலகத்தின் மேல் உடலை வைத்துள்ளது, அதை நீக்குகின்ற அமைப்பிலே அவர் சொன்னார். அவர் தானே அங்கமாக சொன்னார், உடலை எப்படி பயன்படுத்த வேண்டும், அதுதான் பொய்ப்பாசம் போக்குவார். பொய்கை சூழ் பூம்புகழூர் புனித மலர் தாழ்வணங்கி. அந்த பூம்புகழூர் எப்படிப்பட்ட ஒரு பொய்கை சூழ், கன்னி நாடு, நம்ம பொன்னி நாடு இல்லையா, அதில் நிறைய நீர்வளம் இருக்கிறதுனால வயல் வளம் மிகுந்த நாடாக, பொய்கை சூழ்ந்த நாடாக, ஊராக பூம்புகழூர் இருக்கிறது. அங்கே உள்ள பெருமானை புனிதர் மலர் தாழ்வணங்கி நைய மரம் பரவியோடும், நைந்த மனத்தோடு இல்லையா, நாள்தோறும் திருமுன்றில் கைகலந்த திருத்தொண்டு செய்து. உடம்பு கலந்துச்சு, மனசும் கலந்துச்சு. நான் பெருமானோட சொல்ல பேத்த போச்சு சொல்லி கொண்டிருந்தது. அப்படி இருந்தாலும் கூட நாள்தோறும் என்ன செஞ்சாராம், திருமுன்றில் கோயிலுடைய முற்றத்தில் பிரகாரத்தில் கைகலந்த திருத்தொண்டு செய்தார். உடவாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார். அதை விடவே உடல் தளர்ந்தாலும் உடவாரத்தை விடவில்லை. பெரும் காதலுடன் வைகினாள். அப்படி பெருமான் மேல் மிகுந்த அளவற்ற அன்பை வைத்திருந்த வாழ்கின்ற அந்த காலத்திலே எண்ணிறைந்த வெண்டமிழ் மாலைகள் மொழிவார். எண்ணற்ற மாலைகள் மொழிவார். நிறைய, இவ்வளவுதான் இல்லாத நிறைய திருத்தாண்டகங்கள் ஆறாம் திருமுறை பூராமே தனியா இருக்கிறதுனால உண்மையில் நம்ம என்ன இருக்கும், நம்மளை கொஞ்சம் லேசம் சாதாரண நம்மளை நினைச்சு பாருங்க. எல்லாரும் போயிட்டு அவங்க வேலையை பார்த்து போயிட்டாங்க. பெருசு ஒன்று வீட்டில் மட்டும் இருக்கு, எல்லாம் வச்சிருக்கேன் சாப்பாடு, கொஞ்சம் சாப்பிட்டுங்க, வேறு வழியில் கொஞ்சம் வாரின்னு சொல்லிக்கிட்டா இவர் உட்கார்ந்துருப்பார், சாப்பிட்டுடுவார். எவ்வளோ நேரம் தான் தூங்குவார், தூங்க முடியாது. முடிச்சுட்டு நேரத்தில் என்ன நினைப்பார், எல்லாரும் போயிட்டாங்க, நாம் மட்டும்தான் இருக்கோம். நாமளும் இவங்க மாதிரி இருந்த காலத்தில் எப்படி இருந்தோம் எல்லாம் நினைப்போம் இல்லையா. அது மாதிரி இவரும் தன்னுடைய சிந்தையில் உடல் தளர்ந்ததின் காரணமாக வெளியே சொல்ல முடியல, அங்கேயே இருக்கிறார். அதனால என்ன செய்தார், பெருமானை தனக்கு செய்த பல்வேறு வகையான அருள் தன்மைகள் இல்லையா, மாற்று மதம் போனவரை கொண்டு வந்தாரு. அங்கேயும் போய் சும்மாவை விட்டாரு, சும்மா இருந்துட்டு வந்தாரா, பத்தில் ஒன்று அத்தோட ஒழித்தோடனு அந்த அருள் செய்யணும். அப்போ வினை பயன் பெருமானுக்கு எவ்வளவு அருள் இருக்கிறது அதையெல்லாம் நினைச்சு பார்க்குறாரு. தனியாக இருந்தால் அதான் நினைச்சு பார்க்கணும். சும்மா ஆடம்பரமாக ஆர்ப்பாட்டத்தோடு இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெருமான் வந்து தந்திருக்கிறானே, எதனால தந்தான், தகுதி நமக்கு உண்டா, தகுதி இல்லை என்றால் இதை தந்திருக்கிறார் என்றால் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு பெருமான் செய்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்பை நாம நிவர்த்தி பண்ணணுமா வேண்டாமா இல்லையா. அது மாதிரி எண்ணிறைந்த வண்டமிழ் மாலைகள் பொழிவா, நிறைய பாடல்கள் அவர்கள் பாடினார் அப்படிங்கிறார்.
என்னென்ன விளக்கிறார். அடுத்த பாடல்ல இவர் என்னென்ன பாடினார் என்பதை போல விளக்கிறார். எல்லாம் சொல்றார். 1679 நின்றதிரு தாண்டகமும் நீடுதனி தாண்டகமும் மண்ணுடைவார் வாழ்வதில் வழுத்து திரு தாண்டகமும் கொண்டை மலர் சடையார்பால் குறைந்தது நேரிசையும் துண்டுதனி நேரிசையும் முதலான தொழிற்பமைத்தார். என்னெல்லாம் படிக்கிறாரு? நிறைய திருத்தாண்டகத்துக்கு முன்னால் சொன்ன ஞாபகம் 14 வகை திருத்தாண்டங்கள் வெளியிருக்கிறார். நின்ற திருத்தாண்டகமும் நீடிய தமிழ் திருத்தாண்டக பதிகங்களும் அம்பலத்தில் ஆளும் இறைவன் வைத்திருக்கின்ற திருப்பதிகள், அதான் சேத்திரக்கோவை சொல்றாங்க இல்லையா, அந்த சேத்திரக்கோவை திருத்தாண்டகமும் கொண்டை மலர் சூரிய சடையுடைய சிறுவானிடம் எனக்கு என்ன வேணும்னு குறையிருந்து கேட்கக்கூடியது. எனக்கு என்னென்ன வேணும், என்னுடைய அடியோர்களுக்கு என்னென்ன வேணும்னே கேட்க அப்புறம் அதுக்கு பேரெல்லாம் என்ன சொல்லுத, அந்த குறை நிறைந்த திரு நேரிசையும் பொருந்திய தனி திரு நேரிசை பதிகங்களும் இவை முதலிய பலவற்றையும் அங்கு பாடினார்கள். அடுத்த அது மட்டுமா? இன்னும் பாருங்க, அடுத்த பாடல் என்னென்ன பாடல் அடுத்த சொல்றேன், அவசரப்பட வேண்டாம். 1780 ஆருயிரின் திருவிருத்தம் தசபுராணத்து அடைவு பார்வரமும் பாவநாச பதிகம் பன்முறையின் நேர்பட நின்று அறிவும் திருப்பதிகம் முதற் பெருமும் பேரருளின் கடலடிக்கும் பெருமானை பாடினார். கடலை விட மிகச் சிறந்த கருணையை செய்யக்கூடிய பெருமானுடைய பேர் அருளை பாடுகின்ற அமைப்பிலே அந்த பதிகங்களை தான் நிறைய பாடியிருக்கிறார். ஏன்னா அங்கதான் இருந்து பெருமானை முற்றி வரக்கூடிய அமைப்பிலே. நின்ற திருத்தாண்டகம்னா இது எல்லாத்துக்கும் தெரிந்த பாட்டு. இருநிலனாகி தீயாகி நீர்மாகிறது நின்ற திருத்தாண்டகம். தனித்திருந்தாண்டகம் என்பது அத்தா உன் ஆமயம் திருத்தி என தொடங்கும் பதிகங்கள். சேத்திரக்கோவை என்பது தில்லை சிற்றம்பலம் திருச்செம்பொன் பள்ளியில் வந்து இல்லையா ஒரு பதிகம், அந்த பதிகம் அதான் கோவை திருத்தாண்டம், சேத்திரக்கோவை திருத்தாண்டகம். யா குறைந்த நேரிசையில நிறைய வெந்திரேன் தம்மானம் தொண்டரேன் மருளவா கடும்பகனகட்ட முதலியன படுகிறார். ஆறுயிர் திருவிருத்தம் 8ஆம் திசைக்கும் என தொடக்கம் கொண்டது. தசபுராண திருப்பதிகம் பருவரை என தொடங்கும் பதிகம். பாவநாச பதிகம் பற்றத்தார் என தொடங்கும் பதிகம். தனி விருத்தம் வெள்ளி குடைத்த துணி பவளத்தடவை என தொடங்கும் பதிவங்கள். வினாவிடை திருத்தாண்டகம் அண்டங்கடந்தன் ஆரம்பிக்கும், கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்குறது வினாவிடை திருத்தாண்டகம்னு பேர். கொஞ்சம் தயவு செய்து எல்லாத்தையும் இங்கே இருக்கிறவங்கிட்ட நான் நினைக்கிறேன் 4, 5, 6 திருமுறை புத்தகங்கள் கூட கட்டாயம் இருக்கும், இல்லாமல் இல்லை. நான் சொல்லி எழுதிக்கிட்டு நேரத்தை இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பதிகங்களை எப்படி வீட்டில் படிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இல்லையா, இது அடுத்த மாதம் வாரத்துக்குள்ள ஒரு தடவையாக நீங்கள் பார்ப்பேன்னு நான் நம்பிக்கையோடு உண்டு. அப்படி பார்க்குற சமயத்தில் இந்த 4, 5, 6 திருமுறைகளை எடுத்து வச்சு பாருங்க, சங்கடமே இல்லை. புஸ்தகங்கள் எல்லாமே தேவார பதிகளை எப்படி போட்டுள்ள நிறைய புத்தகங்கள் தல அமைப்பில் தான் பாட போட்டிருப்பாங்க. தல அமைப்பில் தான் ஒன்று வேண்டாம். ராமேஸ்வரம்னா ராமேஸ்வரம் தலைப்பு எழுதி பாட்டினா திருக்கும். இப்போ எங்கே திருப்புகழூர் பதிகத்தை நம்ம பார்க்குறோம். திருப்புகழூர் அப்படிங்கிற தலைப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தலைப்புக்கு உறவு உள்ள ஒரு தடவை வாட்சி விடுங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் பொருள் புரியும். ஏன் நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. இது ஒரு 10, 15 பதிகம். நீங்கள் இந்த 4ஆம் திருமுறை, 5ஆம் திருமுறை, 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்தில் நிறைய இருக்கும். ஏன்னா கடைசியில் இருக்கிற பார்த்தீங்களா திருத்தாண்டகம் தான் நிறைய படிக்கிறார் இல்லையா. அந்த திருப்புகழூர் அப்படின்னு தலைப்படுத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்க, இந்த பாடலையும் படிச்சுட்டீங்கன்னா அது கொஞ்சம் விளக்கம் தெரியும். அதில் கொஞ்சம் முன்னுரையெல்லாம் எழுதியிருப்பாங்க, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிடலாம். இப்போ இந்த அறிவுகளை சொல்லலாம், நான் சொல்லுறது தயாராக இருக்கேன். நீங்கள் அதை உள்வாங்கிக்கிடணும், ஞாபகம். இது தனியாக படிக்கும் போது தான் நல்லா தெரியும். நமக்கு நிறைய பதிகங்களில் திருப்புகழூர் தான் அவர் படிக்கிறார். அங்கே இருக்கிறாரு, வழிபாடு செய்கிறாரு, தொண்டு செய்கிறாரு, உழவாரம் செய்கிறாரு, எல்லாம் முடிச்சாச்சு. பெருமான் திருவடியை சேரக்கூடிய நேரம் வந்தாச்சு. கூட்டிகிட்டு போயிட வேண்டியதானே. பெருமான் உடனே கூட்டிகிட்டு போகல. இவர் யாரு எப்படிங்கிறத அவருக்கும் தெரியும், பெருமானுக்கும் தெரியும், நமக்கு தெரியும் இல்லையா. அதுக்காக ஒரு விளக்கம் செய்கிறார். இது வரைக்கும் படித்தோம், நமக்கு அதுதான் தெரிஞ்சிச்சு. இன்னும் இப்போ இந்த படிக்காதவர்கள் வருகின்ற காலத்தில் எங்களோடு தெரியுப்பா
பெரிய புராணத்தில் சேக்கிழார் பதிவு செஞ்சதுனால தான் தெரிஞ்சிச்சு, இந்த பாடல் வந்ததுனால தெரிஞ்சு. அது மாதிரி இவர் எவ்வளவு உயர்ந்த நிலையிலே வாழ்ந்திருக்கிறார், பொருள் பற்றி இல்லாமல் எப்படி வாழ்ந்திருக்கிறார். பெண்ணுக்கு அடிமையாக்கி கூடிய இந்த உலகத்திலே 81 ஆண்டுகள் வாழ்ந்த இவர் எப்படி வாழ்ந்திருக்கிறார் பெண் பற்றி இல்லாமல். அதை இந்த உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்பதான் முழுமையாக நாவுக்கரசருடைய பெருமையை மக்கள் தெரிந்து கொள்வார்கள் என்ற அமைப்பிலே அந்த நிகழ்ச்சியை சொல்றார். 1281வது பாட்டு. அந்நிலையினில் ஆண்ட அரசு பணி செய்ய, இப்படி திருப்புகலூரில் இருந்து பெருமானுக்கு வழிபாடு, உறவார தொண்டு, தமிழ் மாலை தொடைகள் பலமான பாடி, உடல் சரிந்த காரணத்தினால் உடலுடைய இயக்கம் கொஞ்சம் தொய்வு பெற்றதின் காரணமாக அங்கேயே இருக்கிறார், பணி செய்து கொண்டிருக்கிறார். அந்நிலையினில் ஆண்ட அரசு பணி செய்ய கமா அவர் நன்னிலைமை காட்டுவார். இவருடைய உயர்ந்த இந்த வாழ்க்கை முறையினை உலகத்தாருக்கு காட்ட வேண்டும் என்ற எண்ணத்திலே இறைவன் ஒரு செயலை செய்கிறார். அவர் நன்னிலைமை காட்டுவார் கமா நம்பர் கமா யாரு பெருமான் திருமணி முன்றில், எங்க கோயிலுக்கு முன்னால உள்ள முற்றத்தில், முன்னாடி எங்கதான் எங்க வேலை பார்த்தாலும் சொன்னாரு, உழவாரப்படி எங்க சொன்னாரு, கோயில் முற்றத்தின் முன்னில் தான் சொன்னாரு. அந்த முற்றத்தில் திருமணி முன்றில் தண்ணில் வரும் உழவாரம் நுழைந்த விடம் தானங்கும். எங்கையெல்லாம் திருநாவுக்கரசர் பெருமான் அந்த உழவாரத்தை வைத்துக் கொண்டு களை குப்பையை செதுக்கி கொண்டு எடுத்துக் கொண்டிருக்கிறாரோ அங்கெல்லாம் மணிமுன்னில் தண்ணில் வரும் உழவாரம் நுழைந்த விடம் தானங்கும். அவர் கையில் வைத்த உழவாரம் எங்கெல்லாம் குப்பையை கூட்டுச்சோ தான் எங்கும் அந்த இடத்திலாம் இப்ப குப்பைக்காக முள்ளுக்காக செதுக்கினாரு. செதுக்கின அந்த இடத்துல எல்லாம் பொன்னினோடு நவமணிகள் பொலிந்திறங்க அருள் செய்தார். எப்பயும் குப்பை தான் வந்துச்சு, கூழாங்கல் தான் வந்துச்சு, கரையான் வந்துச்சு. இன்னைக்கு என்ன வந்துச்சு, அப்படி செதுக்கும் போது அதுவும் வந்தது, அதோடு சேர்த்து பொன்னினோடு நவமணிகள் பொலிந்திறங்க வந்தது. நமக்கெல்லாம் இப்படி வந்தா எப்படி இருக்கும்? எனக்கெல்லாம் இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்பா நான் இவ்வளவு நாள் செய்த திருமுறை பணிக்க பெருமாள் எனக்கு உடனே கொடுத்தார். அதான் நினைப்போம். நாவுக்கரசர் நினைப்பாரா, 81 வயசாச்சு, எதுவும் வேண்டாம், பெருமாளுடைய திருவடி பேர் ஒன்று போதும்.